தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, நம்ம வீட்டிலேயே நம்ம ஆரஞ்சு மிட்டாய் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி பல வகையான ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சேனல் பிளேலிஸ்ட்டில் ரெசிபிஸ் சமையல் அப்படி இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஆரஞ்சு மிட்டாய் வந்து செய்கிறதுக்கு நமக்கு ஆரஞ்சு பழம் வந்து தேவை. எவ்வளோ உங்களுக்கு கேண்டி வேணுமோ அதுக்கு ஏற்றது மாதிரி பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எல்லா பழங்களையும் நம்ம வந்து ரெண்டு துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா இதுலேருந்து நம்ம வந்து ஜூஸ் வந்து எடுத்துக்கணும். அதுக்காக தான் நான் இப்போது சாதாரணமாக கையை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ ஜூஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 கிளாஸை விட கொஞ்சம் வந்து அதிகமாக ஜூஸ் வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ ஜூஸ் இருக்கோ அதே அளவு சுகர் வந்து எடுத்து நம்ம கடாயில் வந்து போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துப்போம். எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் சேர்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். சேர்க்காட்டாலும் பிரச்சனை கிடையாது, உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து லெமன் எல்லோ கலர் சொல்லுவோம்ல, அந்த கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட் கலர் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸ். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஆனால் கடைசியில் வந்து நம்ம சிம்மில் வந்து வச்சுக்கணும். இடையே நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஓரளவுக்கு வந்துடுச்சு. அது கொஞ்சம் கெட்டித்தன்மையாக வந்திருக்கு பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி இது ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஒரு வாசனை அழகாக அதில் வரும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதை எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கையால் நீங்கள் அதை அப்படியே உருட்டி பார்த்தீங்கன்னா உருண்டு வரும். ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உடனே வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் நேரம் இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கணும். கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும், அது வந்து மறந்துடாதீங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்மளோட கிச்சன் டாப் இருக்கும்ல, அந்த இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி விட்டுக்கலாம். நீங்கள் சும்மா அப்படி எப்படி எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக வரும், அதுவுமே அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம், இந்த பதம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியாக போயிடுச்சுன்னா நம்மளால் விட முடியாது, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட அது கரெக்டாக வந்து வராது. ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் விட்டுக்கணும். இப்போ நான் எல்லாமே அதில் விட்டுருக்கேன் பாருங்கள். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். தொட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா சாதாரணமாக நம்ம வந்து தோசை வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேண்டி வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா கேண்டியுமே நம்ம வந்து எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஈஸியாக வந்துடும். இது வந்து கஷ்டமான ஒரு ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி தோசை எடுக்கிறது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டுற தன்மையில் இருக்கும், கை வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் சுகர் எடுத்து பவுடர் பண்ணி இது மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் கையாலேயே அந்த கேண்டியோட 2 பக்கத்துலேயும் கொஞ்சம் பூசி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த 2 பக்கமுமே நமக்கு ஒட்டுறது மாதிரி இருக்கும்ல, அதனால தான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பவுடர்டு சுகர் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேண்டி வந்து கிடைக்கும். இதை நம்ம வந்து இப்படியே நம்ம சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து கெட்டியாக வந்து கிடைக்கும். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன். இதை உடச்சி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த டெக்ஸ்சர் கூட நல்லா இருக்கும் பாருங்கள், பார்த்தா தெரியும். இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம்னா, இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நார்மலாக வச்சுக்கலாம். எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுமோ அந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலேருந்து ஆரஞ்சு மிட்டாய் வாங்குறது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும், வித்தியாசமே இருக்காது. ஆனால் அந்த டெக்ஸ்சர் அப்படிங்கிறது நம்ம கடிக்கும் போது அப்படியே கற்கண்டு மாதிரி எல்லாம் போகாது, கொஞ்சம் நேரம் நமக்கு பல்லில் வந்து ஒட்டுருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, கடித்து சாப்பிட்றத விட சாதாரணமாக நம்ம மிட்டாய் வந்து எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிட்டோன்னா இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கட்டாயமாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.